வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இனிய வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகையில உங்களோட பேசிட்டு நிறைய தகவல்களை சொல்ல போறது நான் உங்க RJ அஷு மற்றும் RJ ரோஷினி. இன்னைக்கு நம்ம கேட்க போறது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மக்களே. அப்படி என்னடா சொல்ல போறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? உங்க காத்திருப்பு எனக்கு புரியுது மக்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மருத்துவ குணம் கொண்ட நம்ம வீட்டுக்கிட்டேயே கிடைக்கிற தாவரங்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஹே, நிறைய தாவரங்கள் இருக்கேப்பா. நம்ம எல்லா தாவரங்களை பத்தி சொல்ல போறோமா அஷு? டைம் பத்துமாப்பா அதுக்கெல்லாம்? அதான் ரோஷினி, இன்னைக்கு நம்ம சில தாவரங்களை பத்தி நம்ம நேயர்களுக்கு நிறைய தகவல்களை சொல்ல போறோம். இரு அஷு, இது நம்ம சொல்றதை விட அங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வாங்க மக்களே, என்னன்னு கேட்போம். ஏ செல்வி, உள்ள வாப்பா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? பிஸியா இருக்கப்போ வந்துட்டேனா என்ன? அப்படியெல்லாம் இல்ல, நான் நல்லா இருக்கேன் செல்வி. நான் இன்னைக்கு நிறைய செடிகள் நட்டு வச்சிட்டு இருந்தேன் எங்க தோட்டத்துல. இது ரொம்ப நல்ல விஷயம் கையில். நானும் பார்க்கலாமா? ஓ தாராளமா வா, நான் காட்டுறேன். இங்க பாத்தியா, இதெல்லாம் என்னென்ன செடின்னு தெரியுமா உனக்கு? தெரியலையே கையல், என்னென்ன செடி நீயே சொல்லு. இங்க இருக்கு பாத்தியா, இதுதான் கற்பூரவல்லி. இங்கிலீஷ்ல இது ஆர்கேனோன்னு சொல்வாங்க. இது குரோனிக் டிசீஸ், அதாவது நாள்பட்ட நோய்களான ஆஸ்மா, மலேரியா, கோல்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மைகள் கொண்டது. இவ்ளோ பயன் சொல்றியே, இதெல்லாம் சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டதா கையல்? இதெல்லாம் ரிசர்ச்சர்ஸால நிரூபணமாக்கப்பட்டதுதான் செல்வி. இதுல இவ்ளோ நல்லது இருக்கா? எங்க ஆச்சி கூட கற்பூரவல்லி பத்தி சொல்லிருக்காங்கப்பா. ஆமா செல்வி, இங்க இருக்கே, இது என்ன பாத்தியா? இது இரு கையல், நான் சொல்றேன் இது என்ன செடின்னு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது கீழாநெல்லி தானே? ஆமா செல்வி, இதோட பயன்கள் என்னன்னு சொல்லு பாப்போம். கீழாநெல்லியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதுவுமே ஆஸ்துமா, கக்குவான் இரும்பல், வயிற்று பிரச்சனைகள், ஈரல் பிரச்சனைகள் போன்றவற்றை சரி செய்யும். செம்மப்பா, உனக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கு. அடுத்து என்ன செடி வச்சிருக்க கையல்? அடுத்தது நம்ம எல்லார் வீட்லயும் வளர்க்குற துளசி தான். இதுல கிருஷ்ணர் துளசி, கருந்துளசின்னு நிறைய வகைகள் இருக்கு. இதோட நற்பயன்கள் என்னன்னா, இது சளி, ஜுரம் எல்லாமே சரி பண்ணக்கூடியது. இது டெய்லி சாப்பிட்டு வந்தா இது வாய், வயிறு புண் போன்றவற்றை சரி செய்யும். புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது. துளசி தண்ணி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆஸ்துமா, இரும்பல் போன்றவற்றையும் சரி செய்யக்கூடியது. நிறைய நற்பலன் இருக்கிறனாலதான் துளசிய வீட்டுல நிறைய பேர் வளர்க்குறாங்க போல கையல். அடுத்து இருக்கிற செடி இஞ்சி. இஞ்சியில இருக்க மருத்துவ பயன் என்ன தெரியுமா? உனக்கு பிடிக்குமே இஞ்சி டீ. அது குடிக்கிறப்போ தொண்டையில அப்படியே இதமா இருக்கும் இல்லையா? ஏன்னா இது சளி, இரும்பல சரி செய்யற குணம் இருக்கு. அஜீரணமாகாம இருக்க சாப்பாடுல இஞ்சிய சேர்ப்பாங்க. இது அல்சரை கூட சரி பண்ணும். நானு இஞ்சிய சமையல்ல சுவைக்காக சேர்க்கறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு பின்னாடி இவ்ளோ இருக்கா? ஆமா செல்வி, இது போக ஓமம், புதினா, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணின்னு நிறைய செடிகள் எங்க தோட்டத்துல இருக்கு. இதோட பயன்கள் எல்லாமே மருத்துவ ரீதியா நிரூபணம் செஞ்சது செல்வி. நானுமே எங்க வீட்டுல இந்த மாதிரி நிறைய செடிகளை வளர்க்கலான்னு இருக்கேன் கையல். நம்ம அப்புறம் சந்திக்கலாம் கையல். என்ன நேயர்களே, மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள், அதோட பயன்கள் பற்றி கயல் செல்வி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க போல. இதே மாதிரி நிறைய தாவரங்கள் இருக்கு. அதுல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. ஆமா நேயர்களே, நம்ம அடுத்த நிகழ்ச்சியில மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் தொடர்பான புதிய செய்திகளை அறிவியல் 360ல தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களே. அறிவியல் 360 நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசெண்டா மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் பத்தின செய்திகள் தான். உங்களுக்காக செய்திகளை சொல்ல போறது நான் உங்க RJ ரோஷினி மற்றும் RJ அஷு. இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க செய்தி என்ன தெரியுமா மக்களே? சொல்றேன் கேளுங்க. நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க புதிய திட்டமான கிரீன் தமிழ்நாடு மிஷன் பத்தி தான் மக்களே. ஆஷு, இந்த கிரீன் டீ மிஷன் எப்போ தொடங்கப்பட்டது? சொல்ற ரோஷினி, இது நம் தமிழ்நாடு அரசால 2023ஆம் ஆண்டு ஜூலைல தொடங்கப்பட்டது. இதோட முக்கியமான நோக்கமே தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிலங்கள்ல செடிகள் நட்டு மரமாக்கி தமிழ்நாடு முழுவதும் பச்சை பசல்னு ஆக்கணும் தான்.
சூப்பர்ப்பா. எத்தனை கோடி மரம் நடணும்னு இருக்காங்க? இதுவரை எவ்வளோ இந்த மாதிரி நிலங்களை நட்டிருக்காங்க? இவங்க மொத்தம் 260 கோடி மரங்களை தமிழ்நாடு முழுவதும் நடணும்னு இருக்காங்க. இதுல 2.8 கோடி நட்டுட்டாங்க. இது அனைத்து விதமான நிலங்களிலும் பயன்படுத்தணும்னு ஒரு நோக்கத்துல அந்தந்த நிலத்துக்கு ஏத்த மாதிரி செடிகளை நடுறாங்க. அப்போ ஆஷ், நம்ம முன்னாடியே பேசின செடிகளை கூட இந்த ஸ்கீம் மூலியமா வளர்க்கலாம்ல? கண்டிப்பா ரோஷினி, இந்த ஸ்கீம் மூலமா நம்மளோட சுற்றுச்சூழலை பசுமையாக்கவும் முடியும், அதே சமயத்துல மக்களுக்கும் நிறைய நற்பயன்களை கொண்டு வர முடியும். இந்த இயக்கத்தோட ஆரம்ப காலத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னால எல்லா இடங்களிலும் மரங்களும் செடிகளும் நட முடிஞ்சதே தவிர அதை மெயின்டைன் பண்ணி வளர்க்க முடியல. அதனால இத மக்கள் இயக்கமா மாத்திட்டாங்க. தன்னாளர்கள், நர்சரிஸ், விவசாய நிலங்கள், விவசாயிகள் கிட்ட விதைகளை கொடுத்து அவங்கள வளர்க்க சொல்றாங்க. இதுவரை 260 நர்சரிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான யூஸ்ஃபுல்லான செய்தியை சொன்ன அஸ்வினின்னு. சரி, நீ என்ன செய்தி கொண்டு வந்திருக்க ரோஷினி? நானா உனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தியை தான் சொல்ல போறேன். என்ன செய்தி ரோஷினி? அதுவா, நீ நிறைய மருத்துவ குணம் கொண்ட செடியை பத்தி விஷயங்கள்லாம் சொன்ன. அதுக்கு ரிலேட்டடான டேயை தான் சொல்ல போறேன். அப்படி என்ன டே? எனக்கு தெரியாம. நேஷனல் ஹெர்ப் டே. இப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா, இது எப்பவுமே ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் மேல கொண்டாடுவாங்க. இந்த நாளை எதுக்காக கொண்டாடுறாங்க ரோஷினி? நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற ஹெர்ப்ஸோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஹெர்ப்ஸை முக்கியமா சாப்பாட்டுல, மெடிசன்ஸ்ல, அழகு சாதன பொருட்கள்ல பயன்படுத்துறாங்க. இந்த நாளோட முக்கிய நோக்கமே மருத்துவ குணங்கள் நிறைந்த ஹெர்ப்ஸை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில முடிந்தவரை பயன்படுத்துறதுக்கு தான். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி அறிவியல் தினங்கள் கொண்டாடுறது ரொம்பவே முக்கியம். இதனால விழிப்புணர்வு மட்டும் இல்லாம சயின்ஸ் பத்தி மக்களுக்கு அதிகம் புரிதல் ஆகுது. என்ன மக்களே, எங்களோட சேர்ந்து நீங்களும் அறிவியல் 360ல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க போல. அடுத்தது வாங்க நம்மளோட அடுத்த நிகழ்ச்சியான அறிவியல் தினங்கள் பத்தி ஒரு நாடகம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? என்ன மேம் பார்க்க போறோம்? புதுசா தெரிஞ்சுக்கலாம் மேம். புக்ல இருக்க லெசன்லாம் படிச்சு போர் அடிக்குது. தெரியும் நீங்க இப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு. அதுக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு பிளான்ஸ் ரிலேட்டடா வர அறிவியல் தினங்கள் பத்தி சொல்ல போறேன். அது தெரிஞ்சு நாங்க என்ன பயனடைவோம் மேம்? இது ஒரு நல்ல கேள்வி. நம்ம ஒரு தினம் கொண்டாடுறதே அன்னைக்கு அதோட மகிமையை தெரிஞ்சு இனி நம்ம அதை பயன்படுத்தணும்னு தான். அதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சூப்பர் மேம், சொல்லுங்க மேம், தெரிஞ்சுக்கலாம். சொல்றேன் பிள்ளைங்களா. February 2 வேர்ல்ட் வெட்லாண்ட்ஸ் டே, அதாவது உலக ஈரநில நாள். March 21 வேர்ல்ட் ஃபாரஸ்ட்ரி டே அண்ட் வேர்ல்ட் வுட் டே. இது பன்னாட்டு வன நாள்னு நம்ம தமிழ்ல சொல்வோம். இதோட வேர்ல்ட் பிளான்டிங் டேவும் நம்ம கொண்டாடுறோம். April 22 வேர்ல்ட் எர்த் டே, அதாவது உலக புவி நாள். அதுக்கப்புறம் May 4 நேஷனல் ஹெர்ப் டே. June 5 வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, உலக சுகாதார தினம். July 26 இன்டர்நேஷனல் மேங்க்ரோவ் டே, சர்வதேச சதுப்பு நில நாள். December 11 இன்டர்நேஷனல் மவுண்டெயின் டே, அதாவது சர்வதேச மலைகள் நாள். இப்படி எல்லாம் நாட்கள் கொண்டாடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது மேம். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் இன்னைக்கு கிளாஸ்ல இதை சொல்றேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ், டைம் ஆகிருச்சு. பேலன்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வியப்பூட்டும் விஞ்ஞானில இன்னைக்கு நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? தெரியாதேப்பா, யாருன்னு சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லு. மக்களும் ஆர்வமா இருக்காங்க தெரிஞ்சுக்க, இல்லையா மக்களே? சரி சரி சொல்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜானகி அம்மாள் பத்தி தான். ஹே, இவங்க பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இவங்க தானே ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் பாட்டனிஸ்ட், கரெக்டா? கரெக்ட் பா. ஹே, எப்படா? அவங்களே தான். அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறோம். அவங்களோட தொடக்க காலம், அவங்க கண்டுபிடிப்புகள், அவங்க வாங்கின பட்டங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேயர்களே, கதைக்குள்ள போகலாம். நம்ம கேரளால தலசேரி என்ற இடத்துல திவான் பகதூர் எதாவலத் கக்கத் கிருஷ்ணன் என்பவருக்கும் தேவி குருவாய் அம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கும் பிறந்தவங்க தான் இவங்க. இவங்க அப்பா யார் தெரியுமா? அந்த ஊர் கலெக்டர். இவங்க தாத்தா அந்த காலத்து கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்க ஹஸ்பண்ட் நம்ம கணித மேதை ராமானுஜம் அவர்கள் தான். இவங்க ஸ்கூல்ல தலசேரி சாக்ரெட் ஹார்ட் கான்வென்ட்ல படிச்சாங்க. அவங்க தீசிஸ் என்ன தெரியுமா? எனக்கு தெரியுமே, குரோமோசோம் ஸ்டடீஸ் இன் நிக்கண்ட்ரா பைலோசைட்ஸ் தானே. செம்மப்பா. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லு பாப்போம். சொல்றேன் கேளு. அவங்க நிறைய ஹைபிரிட் வகைகளை பத்தி தான் ஒர்க் பண்ணாங்க.
இவங்க இந்தியாவில் சுகர் கேன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு ரிசர்ச்லாம் பண்ணி ஹை யீல்டிங் வெரைட்டி சுகர் கேன் கண்டுபிடிச்சாங்க. இவங்க மெடிசினல் பிளான்ஸ் தாண்டி நிறையா பிளான்ஸில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்க லேபில் நிறையா ரிசர்ச் பண்ணாங்க. அதுவுமே மெடிசினல் பிளான்ஸ் அண்ட் எத்னோபாட்னியில் தான் பண்ணாங்க. பா செம்மல இவங்க இவ்ளோ படிச்சு இவ்ளோ பண்ணிருக்காங்களே, அப்ப அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்கல்ல கண்டிப்பா. ஏன் இல்லாமல் 1977 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. டாக்ஸானமிக்காக நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்க நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2000. அவங்க நிறையா பிரிஞ்சாலில் தான் ஹைபிரிட்ஸ் வகைகள் கொண்டு வந்தாங்க. அவங்க பேரில் 2 அவார்ட் கொடுத்துருக்காங்க. E.K. ஜானகி அம்மாள் அவார்ட் பிளான் டாக்ஸானமிக்கு அண்ட் E.K. ஜானகி அம்மாள் நேஷனல் அவார்ட் ஆன் அனிமல் டாக்ஸானமி. நம்ம இவ்ளோ நாள் கணித மேதை ராமானுஜம் அவர்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவங்க மனைவி திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் தாவரவியல் துறையில இவ்ளோ ஆராய்ச்சிகள் செஞ்சு பல சாதனைகள் படைத்திருக்காங்கன்னு நீ சொல்லிதான் தெரியும். அட ஆமாப்பா, பிளான்ஸ்க்காக தன்னோட வாழ்க்கை மொத்தமும் அர்ப்பணிச்சிட்டாங்க அவங்க. என்ன மக்களே, நீங்களும் நம்ம ஜானகி அம்மா கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்கள போல நம்மளும் சாதிக்கணும், நிறைய கண்டுபிடிக்கணும்னு ஆசை வளர்த்துக்கணும் மக்களே. இன்னைக்கு நம்ம அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் பத்தி பல தெரியாத விஷயங்களை பகிர்ந்திருக்க நேர்காணல சிறப்பிக்க வந்திருக்கிறது டாக்டர் அம்ஜத் பாஷா சார். இவர் ராயப்பேட்டா புதிய கல்லூரியில டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னில அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அதோட கோஆர்டினேட்டரா இருக்காரு. இவர் வாழ்க்கைய தாவரங்களுக்காகவே அர்ப்பணிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இவர் தாவரங்கள் மீது கொண்ட ஆர்வத்தினால பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எங்களோட இந்த நேர்காணல்ல நீங்க இணைந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். சார், இப்போ என்னோட முதல் கேள்வி நான் எதை பத்தி கேட்க விரும்புறேன்னா, தாவரங்களிலேயே நிறைய வகை இருக்கு. நம்ம முன்னோர்கள் பார்க்குறப்போவே இது விஷத்தன்மை கொண்ட தாவரம், இது மருத்துவ குணம் கொண்ட தாவரம்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இருக்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த காலகட்டத்தில் அறிவியல் துணை கொண்டு அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? நல்ல கேள்வி. இது வந்து இப்போது த்ரூ அவுட் வேர்ல்டு பார்த்திங்க சொன்னால் 3,20,000 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் இருக்குது. இப்போது கூகுளில் சர்ச் பண்ணிங்க சொன்னாலும் நீங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பழைய காலத்தில் பார்த்திங்க சொன்னால் நீங்கள் பாட்டி வைத்தியம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது மேபி யூ ஆர் திஸ் ஜென்ரேஷன் பீப்புள், வென் ஐ வாஸ் எ சைல்டு, அந்த டைமில் நான் வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகிறது, இன்ஜெக்ஷன் போடுறது இதெல்லாம் ரொம்ப கம்மி. எது இருந்தாலும் ஆகட்டும், ஒரு ஜுரம் வந்துடுச்சு இல்லைன்னு சொன்னால் காஃப் வந்துடுச்சு, கோல்டு வந்துடுச்சின்னு சொன்னால் உடனே வீட்டு பக்கத்தில் இருக்க சில மெடிசனல் பிளான்ட்ஸ் போய் எடுத்துக்குவாங்க, கொஞ்சம் கஷாயம் பண்ணி போடுவாங்க, உடனே சரியாயிடும். ஸோ முன்னாடி காலத்தில் பார்த்திங்க சொன்னால் அவங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ட் இந்த இதுக்கு யூஸ் ஆகும், இந்த நோய்க்கு இது யூஸ் ஆகும், இந்த நோய்க்கு யூஸ் ஆகும், அவங்களுக்கு தெரியும். இப்போது இருக்க நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸு நம்ம முன்னாடி இருக்கவங்களுக்கு எல்லாம், நம்ம ஃபாதர்ஸ்க்கு ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், வாட் இஸ் மை ஒப்பீனியன் ரிகார்டிங் திஸ் மீன்ஸ், எல்லா பிளான்ட்ஸ்க்கு ஏதோ ஒன்று மருத்துவ குணம் இருக்குது. ஓகே, பிளான்ட்ஸு there is only one living being which is not going to damage anyone, which is not going to disturb anyone. The only living being disturbing others is human beings, according to me, including me. ஸோ அப்படி இருக்கும்போது பிளான்ட்ஸ், எல்லா பிளான்ட்ஸ்க்கு ஒரு ஏதோ ஒன்று மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் பட் பழைய காலத்தில் பார்த்திங்க சொன்னால் நம்ம இண்டிஜினஸ் வே ஆஃப் மெடிசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆயுர்வேதா இருக்கட்டும், சித்தா இருக்கட்டும், யுனானி இருக்கட்டும், ஓகே, ஹோமியோபதி இருக்கட்டும், திஸ் ஆர் ஆல் மெடிசின்ஸ் கம்மிங் ஃப்ரம் த பிளான்ட்ஸ். ஓகே, இந்த இண்டிஜினஸ் மெடிசின் ரொம்ப ரொம்ப பழைய வருஷத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்த நோய்க்கு எந்த பிளான்ட் யூஸ் பண்ணணும், எந்த கஷாயம் கொடுக்கணும், எந்த மெடிசின் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன டோஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு தெரியும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல.
ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்தியா இருக்கட்டும், தமிழ்நாடு இருக்கட்டும், மெடிசினல் பிளான்ட்ஸு இஸ் எ பிக் ட்ரெஷர். ஒரு ட்ரெஷர் மாதிரி நம்ம நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு மஞ்சள் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து சாண்டல் வந்து இங்கே பொட்டா வைப்பாங்க. அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அப்புறம் முன்னாடி காலத்தில், இப்போவும் சில பேர் வில்லேஜஸில் பண்ணுறாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே குளித்து, எஸ்பெஷலி லேடிஸ் போய் துளசி செடி போய் பூஜை செய்வாங்க இல்லையா? ஏன் செய்வாங்க? அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. தே ஆர் பிலீவிங் தட் துளசி இஸ் எ காட். அது நம்பிக்கை ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே அதுக்கு துளசி முன்னாடி போய் நிற்கிறோம். நின்று அதுலேருந்து வர காற்று, ஆக்சிஜன், அது வந்து நமக்கு ஏதோ ஒரு நன்மை செய்யுது. அதனால் ஒரு 10 நிமிஷம் அதுக்கு முன்னாடி போய் நம்ம ப்ரேயர் செய்கிறோம் இல்லையா? அது ஒரு நம்ம ஹெரிட்டேஜ். அவங்க நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் 90 வயசு 100 வயசு வாழ்கிறதுக்கு ரீசனும் அதுதான். நம்ம வந்து 60-70லேயே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமும் இதுதான். ஸோ அதனால் இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னான்னு சொன்னால், முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த பிளான்ட் இந்த இதுக்காக யூஸ் பண்ணுறான் சொல்லிட்டு தெரியும். நமக்கு தெரியாது. ஏன் சொன்னால் நம்ம அதுக்கு எக்ஸ்போஜர் இல்லை. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நம்ம தான் ஆராய்ச்சி செய்யணும். இப்போ கூகுள் வந்துடுச்சு, நிறைய சர்ச் இன்ஜின் வந்துடுச்சு. அந்த பிளான்ட்டோட பேர் நம்ம வந்து நிறைய ஆப்பே வந்துடுச்சு. அதை ஒரு ஜஸ்ட் பிக்சர் எடுத்து அது வந்து நம்ம அதை அப்லோட் பண்ண உடனே அதோட பிளான்ட் நேம் வந்துடும். இங்கிலீஷில் வரும், சயின்டிஃபிக் நேம் வரும், அதோட ஃபேமிலி வந்துடும். அந்த வந்த உடனே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு பாட்னிஸ்ட் கிட்ட போய்ட்டு இந்த பிளான்ட்டோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்க சொன்னால் அவங்க ஆத்தென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குது, நிறைய காலேஜஸ் ஹெர்பேரியம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஆத்தென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க. பண்ணி கொடுத்த பிறகு நீங்கள் அதை வந்து தமிழ் நேம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து கூகுளில் சர்ச் பண்ணாவே அது வந்து என்ன மெடிசினல் பிளான்ட்டாக இல்லையா தெரிஞ்சிடும். பட் இன் மை ஒப்பீனியன் எவ்ரி பிளான்ட் இன்க்ளூடிங் எ வீட் ஓகே ஹேவ் ஏ மெடிசினல் வேல்யூ. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எங்கே மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் அதிகமாக வளருது? நல்ல கேள்வி. தமிழ்நாடு இஸ் சச் எ ஒண்டர்ஃபுல் பிளேஸ். ஏன்னு சொன்னால் வெஸ்டர்ன் சைடு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. ஓகே, ஈஸ்டர்ன் சைட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ் தான். ஈஸ்டர்ன் காட்ஸ் நீங்கள் கீழேருந்து எடுத்தீங்க சொன்னால் கொல்லிமலை இருக்கட்டும், பச்சைமலை இருக்கட்டும், ஆற்காடு ஹில்ஸ் இருக்கட்டும், ஏலகிரி ஹில்ஸ் இருக்கட்டும், எல்லா ஹில்ஸ் தே ஆர் ஹேவிங் ரிச் பொட்டென்ஷியல் மெடிசினல் பிளான்ட்ஸ். ஓகே, அதில் வந்து இன்னும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாத நிறைய வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைலண்ட் வேலி இருக்கட்டும், நீலகிரி ஹில்ஸ் இருக்கட்டும், இன்னும் நிறைய ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்குது. சர்வே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகே, டெய்லி ஒரு பிளான்ட்டு கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்திங்க சொன்னால் தமிழ்நாடு இஸ் ஹேபிட்டிங் ஸோ மெனி பிளான்ட்ஸ், மெடிசினல் பிளான்ட்ஸ். இப்போ பார்த்திங்க சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் மெடிசினல் பிளான்ட்ஸ் பார்த்திங்க சொன்னால் 90% பிளான்ட்ஸ் நீங்கள் பார்த்திங்க சொன்னால் ஆல் ஆர் வைல்டு பிளான்ட். ஸோ அதனால் தமிழ்நாடு பார்த்திங்க சொன்னால் இட்ஸ் ஹேவிங் எ ரிச் மெடிசினல் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ எங்கெங்கேன்னு சொன்னால் எல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குது. ஓகே, ஸோ ஈவன் நம்ம ஒரு சின்ன இடம் இருக்குது, அது காலியாக இருக்குதுன்னு சொன்னால் அங்கேயே ஒரு 10-15 பிளான்ட்ஸு மெடிசினல் பிளான்ட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணாவே இருந்தாவே போதும். குப்பைமேனி, ஓகே, அப்புறம் நிறைய அலோவேரா, இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் வந்து அப்படியே வளரும், தானாகவே வளர்ந்துடும். ஸோ அதுக்கு அது வந்து இந்த பிளேஸ்லேயே இந்த பிளான்ட் வளரும், இந்த பிளேஸ்லேயே இந்த பிளான்ட் வளரும்னு கிடையாது. பட் ரிச்சாக பார்த்திங்க சொன்னால் த மோர் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்த்திங்க சொன்னால் ஃபாரஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். சார், இப்போ ரீசெண்டாக மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் வச்சு புதுசாக ஏதாச்சும் மருத்துவ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா? அப்படி இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். நிறைய பிளான்ட்ஸ் வந்து டெய்லி கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ ரீசெண்ட்லி பார்த்திங்க சொன்னால் அசடைல் டைகாக்சின் சொல்லக்கூடிய ஒரு
phytochemical which is used as a cardiotonic. அந்த கார்டியாலஜிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டானிக்கு மாதிரி யூஸ்றாங்க. அந்த பிளான்ட் வந்து டிஜிட்டாலிஸ் லெனாட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இன்னொன்று வந்து பிட்டுலா அல்பான்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு, அது வந்து ஆன்டி கேன்சர் ஏஜெண்ட். அது பார்த்திங்க சொன்னால் பிட்டுலினிக் ஆசிட், அது வந்து ஆன்டி கேன்சராக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மிக்குனா ஸ்பீஷீஸில் இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ஆன்டி பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு வந்து டோப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் டிஜிட்டாலிஸ் பர்பூரியா இருந்தால் அகைன் கார்டியோ ப்ராப்ளமுக்கு டைகாக்சின் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே போனால் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து டே பை டே கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஓகே. ஏதோ நான் சொன்ன மாதிரி எல்லா பிளான்ட்டு ஒரு ஃபைட்டோகெமிக்கல் இருக்கும். ஓகே. ஆக்டிவ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைட்டோகெமிக்கல் இருக்கிறதுனால தான் அந்த பிளான்ட் வந்து மெடிசினல் வேல்யூ இருக்குது. ஸோ சில பிளான்ட்ஸில் பார்த்திங்க சொன்னால் அந்த விஷம் சாப்பிட்டிங்க சொன்னால் இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே விஷம் இருக்க பிளான்ட்டு நம்ம மைன்யூட் குவான்டிட்டியில் எடுத்தோம்னு சொன்னால் அது வந்து மருத்துவ குணமாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் செங்காந்தள் மலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எப்படி அதோட ஃப்ளவர் வந்து நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் ஃப்ளவர் செங்காந்தாள் மலர், க்ளோரியோசா சூப்பர்பா, க்ளோரி லில்லி இங்கிலீஷில். ஓகே. அது வந்து நாங்கள் பிஹெச்டி ஆராய்ச்சி பண்ண இடத்துல பார்த்திங்க சொன்னால் பச்சைமலையில் அதோட கிழங்கு இருக்குது, ரைஸும். அது வந்து நீங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு 4 to 5 centimeters, இட் வில் கோ அப் டு ஈவன் 10 centimeters 12 centimeters. அது வந்து 1 gram or 2 gram சாப்பிட்டாவே மனுஷன் காலி ஆயிடுவான். ஆனால் ஒரு சின்ன இடத்துல சின்ன அது மீன்ஸ் நாட் மோர் தேன் 100 mg, 1 கிராமில் 10 மடங்கு கம்மி 100 mg யூஸ் பண்ணோம்னு சொன்னால் ஈஸியாக டெலிவரி ஆயிரும். ஓகே. ஸோ லேபர் பெயினுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயம் கவுட் டிசீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்லி த திங் இஸ் நம்ம என்ன டோஸில் அது கொடுக்கணும், என்ன டோஸில் நம்ம சாப்பிடணும், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். எனி திங் இஃப் யூ ஈட் மோர் வாட் வில் ஹேப்பன், இட் வில் கெட் கன்வெர்டட் இன்டு பாய்சன். ஓகே. ஸோ எனி திங் நம்ம ப்ராப்பர் டோசேஜில் அதை சாப்பிடணும். சாப்பிட்டா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். யூ வில் கெட் அவுட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம். ஓகே சார், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றதை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? எத்தனை தாவரங்கள் அழிவு நிலையில் இருக்குது சார்? வெரி குட் கொஷன் விஷிகா. இப்போ பார்த்தீங்க சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் 119 பிளான்ட்ஸ் ஸ்பீஷீஸ் வந்து ரெட் டேட்டா லிஸ்ட் ஒன்று, ரெட் டேட்டா புக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அடிக்கடி பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. IUCN அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. த்ரெட்டன் ஸ்டேட்டஸில் வல்னரபிள் கண்டிஷனில் பார்த்திங்க சொன்னால் 119 ஸ்பீஷீஸ் தமிழ்நாட்டிலேருந்து தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் மோஸ்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு பார்த்திங்க சொன்னால் சிங்கோனா ட்ரீ, எஸ்பெஷலி அந்த நீல்கிரிஸ் அந்த வெஸ்டர்ன் காட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸாக இருக்குது. என்டேஞ்சர்டுன்னு சொன்னால் 1-2 பிளான்ட் இருக்கும், அது போயிடுச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க முடியாது. எக்ஸ்டிங்க்ட், நெக்ஸ்ட் லெவல் இஸ் எக்ஸ்டிங்க்ட். இப்போ டைனோசார் இருக்குது. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இட் வாஸ் தேர், எப்போது இருந்தது. இப்போ நவ் இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ். அதோட ஸ்கெலிட்டன்னு இது தான் நம்ம பார்க்க முடியுது, ஆனால் நோ மோர் இட் இஸ். ஓகே. ஸோ இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் பார்த்திங்க சொன்னால் 119 ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் பார்த்திங்க சொன்னால் 27 பிளான்ட் வந்து குளோபல் லிஸ்ட்டில் என்டேஞ்சர்டாக இருக்குது. 119 தான் 27 ஸ்பீஷீஸ் வந்து குளோபல் லிஸ்ட்டில் என்டேஞ்சர்டாக இருக்குது. அப்புறம் அதில் 119 இருந்தால் சிங்கோனா இஸ் 1. அலாங் வித் தட் 14 ஸ்பீஷீஸ் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்குது. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுன்னு சொன்னால் ஒரு 10-15 செடி இருக்கும். இல்லாதுன்னா அவ்வளோதான், அது அலைஞ்சிச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த செடியை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ
27 ஸ்பீஷிஸ் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸாக இருக்குது. ஓகே, 31 ஸ்பீஷிஸ் வல்னரபிள் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, அப்புறம் 31 ஸ்பீஷிஸ் வந்து நியர் டு த்ரெட்டன் இருக்குது. அப்புறம் 18 ஸ்பீஷிஸ் வந்து த்ரெட்டன் ஸ்பீஷிஸாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலே நீங்கள் இப்போ பார்த்தீங்க சொன்னால் 119 ஸ்பீஷிஸ் ஆர் ரிகார்டட் ஆஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். சார், ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வளர்க்க வேண்டிய அத்தியாவசியமான மருத்துவ குணம் கொண்ட தாவரம்னா என்ன சொல்லுவீங்க? வெரி குட் கொஷன். இப்போது இருக்க நிலமையில் எஸ்பெஷலி அர்பனைசேஷன், நிறைய வில்லேஜஸில் பார்த்தீங்க சொன்னால் செடி இல்லாத வீடு கிடையாது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க சொன்னால் வில்லேஜில் நிறைய செடி வச்சுருக்கோம். எந்தெந்த செடி நம்ம வைக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் துளசி, குவீன் ஆஃப் ஹர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, துளசி கண்டிப்பாக வைக்கணும். அப்புறம் அலோவேரா, கிங் ஆஃப் ஆல் மெடிசினல் பிளான்ட்ஸ் அலோவேரா. ஓகே, அலோவேரான்னு சொன்னால் கற்றாழை வைக்கணும். அப்புறம் வேப்ப மரம். ஓகே, இதோட மருத்துவ குணம் நிறைய இருக்குது. ஒரு வேப்ப மரம் கீழே டெய்லி யார் போய் 1 hour உட்காடுறாங்களோ அவனுக்கு எந்த மாதிரி நோய் வராது. டெய்லி வில்லேஜஸில் நிறைய பேர் வேப்ப மரம் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட மருத்துவ குணம் நிறைய இருக்குது. எஸ்பெஷலி ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நிறைய பேருக்கு அம்மான்னு சொன்னால் தெரியும்ல. ஓகே, வைரல் டிசீஸ். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மஞ்சள், அதுக்கப்புறம் அந்த நீம் இலை, எஸ்பெஷலி வேப்ப இலை எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபுல் பாடி போட்டு ஃபுல்லாக பூசுவாங்க. அப்புறம் சைல்டு பர்த் ஆன பிறகுன்னு ஒரு 40 days இது குளிக்க வைக்கும்போது நீம் இலையெல்லாம் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு குளிக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்டி டயபெட்டிக்காக இருக்கட்டும், நிறைய மருத்துவம் இது இருக்குது. வேப்ப மரம் இருக்கணும். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி. ஓகே, கோலியஸ் பிளான்ட். அதுக்கப்புறம் இஞ்சி. இன்டைஜஷன் ப்ராப்ளம்க்கு எல்லாம் இஞ்சி யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டி கேன்சர் ஏஜென்ட், ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட், அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கருவேப்பிள்ளை செடி இல்லாத வீடே கிடையாது, அது வைக்கலாம். அப்புறம் தானாகவே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டோம் சொன்னால் கீழாநல்லி, ஃபில்லாந்தஸ் அமாரஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜாண்டிஸ்க்கு வந்து இட் இஸ் எ ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ். ஓகே, இங்கிலீஷ் மெடிசனில் இதுக்கு மருந்தே கிடையாது ஜாண்டிஸ்க்கு. ஆனால் கீழாநல்லி மட்டும்தான் அதுக்கு மெடிசன். வாலாஜாவில் பார்த்தீங்க, இப்போ வாலாஜா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் திஸ். எங்கேயும் தான் போடுவாங்க, ஆனால் அவங்க கொடுக்குறது கீழாநல்லி தான். எங்கே பார்த்தாலும் நீங்கள் உங்கள் காலேஜ் முன்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோடு கீழாநல்லி இருக்குது. ஓகே, ஸோ அது ஒன்று. அப்புறம் ஆடாத்தோடை அது வைக்கலாம். இது எல்லா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க ஆடாத்தோடை. ஓகே, அப்புறம் நிலவேம்பு, ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, அகாந்தேசி ஃபேமிலி, இது நம்ம வந்து வைக்கணும். ரொம்ப சின்ன பிளான்ட், இது ரொம்ப சின்ன ஹர்ப் தான். ஓகே, டர்மரிக் நிறைய பேர் வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸு. துளசி, ஓகே, அஜ்வைன், ஓமம் செடி, டெய்லி நம்ம எந்த பிளான்ட் யூஸ் பண்ணுறோம், கற்பூரவள்ளி, இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லா வீட்டிலும் இருக்கணும். பழைய வில்லேஜஸ்ஸு பழைய காலத்து மாதிரி எல்லா வீட்டிலும் துளசி இருக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இந்த செடியெல்லாம் வளர்த்துங்க. அந்த டெய்லி ஒரு துளசி இலை, ஒரு த்ரோட் பெயின் இருக்கட்டும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணலாம், அந்த இலை பறித்து லைட்டாக ஒரு இலை அதிகமாக சாப்பிடக்கூடாது, 1 2 அதை எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தால் அது நம்ம பழகிறோம். ஸோ இம்யூனிட்டி வில் பூஸ்ட். இம்யூனி பூஸ்டருக்காக இப்போது பார்த்திங்க சொன்னால் நெல்லிக்காய், லிகாயம், அது ஒன்று கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம ஹெர்ப்ஸு நம்ம படித்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம நாலேஜ் வளர்த்துக்கணும்.
இதுக்காக சொல்றப்பவே அதில் எவ்வளோ நற்பயன்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது சார். நீங்கள் பேசுகிறப்போ நடுவில் இம்யூனிட்டி பற்றி பேசுனீங்க, அதனால எனக்கு இந்த ஒரு கேள்வி தோணுச்சு. இப்போ இம்யூனிட்டி லெவலை அதிகம் பண்ணுறதுக்கு மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் எது உபயோகப்படுத்தலாம்? அது நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை எவ்வளோ அதிகரிக்குது சார்? ஆக்சுவலி இப்போது நீங்கள் கரோனா டைமில் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன நம்ம இம்யூனிட்டிக்காக என்ன பண்ணுங்கள், விட்டமின் சி சாப்பிடுங்க. ஜிங்கோவிட்னு சொல்லக்கூடிய ஒரு டேப்லெட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஜிங்கோவிட்டு அன்றைக்கி ஏறினது தான் ரேட்டு. அப்புறம் விட்டமின் சி டேப்லெட்ஸ் அன்றைக்கி ஒரு 10 பைசா 20 பைசா இருக்கக்கூடிய டேப்லெட் இப்போ வந்து 2 ரூபா 3 ரூபா ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால் எல்லோரும் விட்டமின் சி சாப்பிட்டா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வருதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நெல்லிக்காயில் எவ்வளோ விட்டமின் சி இருக்குது, நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தாவே அதில் எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது நமக்கு தெரியாது. இட்ஸ் பேரே இந்தியன் கூஸ்பெர்ரி, பேரே என்ன இருக்குது, இந்தியா பேர் இருக்குது. ஸோ அது நம்ம கையில் வச்சுக்கிட்டே நம்ம வேறு இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விட்டமின் சி இருக்கக்கூடிய நிறைய பிளான்ட்ஸ், லெமன் இருக்கட்டும், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஓகே ஒரு சுடு தண்ணியில் லைட்டாக வார்ம் வாட்டரில் லெமன், ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹனி ஆட் பண்ணிக்கிட்டு குடித்தோன்னு சொன்னால் தட் வில் லீட் டு இம்யூனிட்டி. அண்ட் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விட்டமின் சி இருக்கக்கூடிய லெகாயம் ப்ராடக்ட்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, அதெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு அளவு இருக்குது, அதிலே எழுதியிருப்பாங்க இந்த 1 டீஸ்பூன் டெய்லி 2 டைம்ஸ், பிஃபோர் ஃபுட் ஆர் ஆஃப்டர் ஃபுட், அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான்ட் பேஸ்டு மெடிசின்ஸ், எஸ்பெஷலி தோஸ் பிளான்ட்ஸ் விச் ஆர் ஹேவிங் மோர் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் சி, அது இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், சிட்ரஸ் பிளான்ட்ஸ், ஓகே, அதோட ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நமக்கு இதாகும். அதே மாதிரி அலோவேரா ஜெல் ஜூஸ் ஒன்ஸ் இன் ஏ வைல், அது வந்து கூலண்ட், நல்ல கூலண்ட்டு, ஒன்ஸ் இன் எ வைல் நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அது வந்து இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் அஸ் டு டெவலப் தி இம்யூனிட்டி. ஸோ ஈவன் 1 or 2 leaves of the Azadirachta indica, நீம் வேப்ப மரமோட the young leaves நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை சாப்பிட்டோம்னு சொன்னால் அதுவும் வந்து நமக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். நிறைய புக்ஸ் இருக்குது மெடிசினல் பிளான்ட்ஸ் மேலே. ஓகே, ஸோ நீங்கள் அது இது பண்ணிங்க சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவே நிறைய புக் இருக்குது. அது அந்த எந்தெந்த பிளான்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. என்னோட இறுதி கேள்வியாக நம்ம மக்களுக்கு தாவரங்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? See, for me, plants are everything. Okay, love plants. Talk to plants. Try to understand the plants. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, இப்போது earth is having the லைஃப்னு சொன்னால் நம்ம இங்கே வாழ்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்குது. இங்கே நம்ம செடி நட்ட மாட்டிக்கிறோம், ஆனால் மார்ஸில் போய் நம்ம செடி நட்டுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மூன் மேலே போயிட்டு நம்ம செடி நட்டுருவோமா, அங்கே தண்ணி இருக்கா, அதம்மா யோசிச்சுட்ருக்கோம். அது பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இங்கே நம்ம இருக்க இடம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் டே பை டே பொல்யூஷன் இஸ் இன்க்ரீஸிங். பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகுது சொல்லுங்கள், நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் வருது, தலைவலி வருது, இரிட்டேஷன் வருது, நிறைய பேருக்கு ஐ ப்ராப்ளம் வருது, ஐ இரிட்டேஷன். இந்த மாதிரி எல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் த பொல்யூஷன். ஓகே, ஸ்ட்ரெஸ் வருது, நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ். சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு பிபி வந்துடுது, சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வருது. இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே இது தான். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து எங்கேயும் நிம்மதியாக இல்லை. இந்த நிம்மதி எங்கே கிடைக்கும்னு சொன்னால் பிளான்ட்ஸ்னால தான் கிடைக்கும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த லிசனர்ஸ் அண்ட் யூ பீப்புள், லவ் பிளான்ட்ஸ், plant trees and save the earth.
This is what my message to all of you. Our Chief Minister, we are really proud of him. Stalin sir has started Green Tamil Nadu mission. இந்த க்ரீன் தமிழ்நாடு மிஷனில் அவர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு ஃப்ரீயாக செடி கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன செடி வேணுமோ அந்த செடி எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் நிறைய நர்சரிஸ் இருக்குது. அந்த நர்சரிஸ்க்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அதுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டாவே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. திஸ் இஸ் வாட் மை மெசேஜ் டு ஆல் த ஆடியன்ஸ். ப்ளீஸ் சேவ் த earth, save the planet by planting the trees. Go green. கண்டிப்பாக சார், இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, இவ்வளோ நற்பயன்கள் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம மக்கள் கண்டிப்பாக இனி பிளான்ஸை வளர்ப்பாங்கன்னு நம்புகிறேன். என்ன நேயர்களே, டாக்டர் அம்சத் பாட்ஷா சார் கூட பேசினதில் நமக்கு நேரம் போனதே தெரியலல்ல? ஆமாம் மக்களே, உங்களோட சேர்ந்து தாவரங்கள் பற்றி நாங்களும் நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் டைம் ஒதுக்கி எங்களுக்கும் மக்களுக்கும் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறோம் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.